ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பெட்டா மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து உள்ளுக்கெல்லாம் சுற்றி பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு மரக்கறி விலைகளும் பார்த்தோம்னு சொன்னால் வளமைக்கு மாறாகவே ரொம்பவுமே வந்து இப்படி விலை வந்து கூடன்னு தான் சொல்லலாம். எல்லா இடத்துக்களுமே பார்க்கத்தான் அந்த நாட்டு நிலவரத்துக்கு ஏற்பட்ட மாதிரி பார்க்குறப்ப வந்து மரக்கறி விலையெல்லாம் வளமை விட கூடுதலாக தான் இருக்குது. வாங்க, நான் ப்ரைஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம். போகும்போதே பார்த்தோம்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் அந்த பாருங்கள், சலாவது இந்த கீரை வகைகள்லாம் இருக்குது. சாதாரணமாக இந்த சலாவது எடுத்துக்கிட்டாலே வந்து அது வந்து இப்பொழுதுக்கு 1000 ரூபா போகுது கிலோவே. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விதமான எந்த விதமான கீரை வகைகளும் எடுத்துக்கிட்டாலும் 80 ரூபா 100 ரூபா அப்படி தான் போகுது. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், விலங்கும் கிழங்கு வெங்காயம் இது மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் வந்து கிழங்கெல்லாம் பார்க்க போனால் வந்து ஒரு சில இடங்களில் வந்து 240 ரூபா 300 அந்த மாதிரி போகுது. ஒரு சில இடத்துல 150 ரூபாயும் இருக்குது. மேக்ஸிமம் 250 ரூபா 300 அப்படி தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எவரேஜாக வந்து 260 ரூபா, எல்லாமே 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தா விலங்கு உங்களுக்கு. நம்ம மற்ற மரக்கரட்டு விலைகளில் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே நெருப்பு விலைன்னு தான் சொல்லலாம். தக்காளி வந்து கிலோ 600 போகுது. மற்றது மிளகாய், கறி மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1300 போகுது. புடலங்காவே வந்து கிலோ 600 போகுது. அதோடு சேர்த்து கத்திரிக்காய் பாருங்கள், இந்த பாருங்கள் விலங்கும் கத்திரிக்காயும் கிலோ 600. நான் நினைக்கிறேங்க வெண்டிக்காய் மட்டும்தான் இங்கே வந்து விலை குறைவாக இருந்துச்சு. அதாவது ஒரு கிலோ 150 ரூபா போணுச்சு. மற்ற மரக்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே 300 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. எல்லா மரக்கறிகளுமே விலையாக தான் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறது, வாங்கித்தான் ஆகணும். சாப்பிடணுமே, சாப்பிட்றதுக்காக நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக மரக்கறிகளை வந்து நம்ம வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதோடு சேர்த்து இங்கே பாருங்கள், மாங்காயெல்லாம் போட்டிருந்தாங்க. அது கிலோவே 300 தான். மரக்கறிகள் மட்டும் தான் இங்கே வந்து விலை கூடன்னு நம்ம சொல்லவும் இயலாது. அதோடு சேர்த்து பழங்களுமே வந்து இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நியாயமான விலைன்னு தான் சொல்லணும். சாதாரணமாக ஒரு எப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே 150 ரூபா 200 அந்த மாதிரி விலைகளில் தான் போகுது. அதோடு சேர்த்து இந்த இங்கே பாருங்கள், இஞ்சியெல்லாம் போட்டிருந்தாங்க. இஞ்சி வந்து ஒரு சில இடங்களில் 800 போகுது, ஒரு சில இடங்களில் வந்து 1200 போகுது. அதோடு சேர்த்து நீங்களுமே மார்க்கெட் பக்கமெல்லாம் வந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். தேவையான பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு தேவையான மரக்கறிகள்லாம் வாங்குங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ரௌடு குறவுன்னு தான் சொல்லலாம். ஆனால் வளமையை விட மரக்கறி விலை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ வந்தால் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அப்படியே மார்க்கெட்டெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து பீப்பிள்ஸ் பார்க் வந்திருக்கோம். பெட்டா பீப்பிள்ஸ் பார்க். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் புக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், ஸ்டேஷனரி ஐட்டமாக இருக்கட்டும், மற்றது கிஃப்ட் ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாமே ஹோல்சேலாகவும் இங்கே வந்து எடுத்துக்கலாம், ரீட்டைலாகவும் எடுத்துக்கலாம். இந்த டைம் வந்து நல்ல ஆஃபர்ஸ் வந்து போகுது. எல்லா கடைகளுமே எல்லா ஷாப்புமே வந்து நல்ல ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எல்லாமே ஸ்கூலுக்கு தேவையான அவ்வளோ ஐட்டம்ஸும் இங்கே வந்து எடுத்துக்க முடியுமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே எல்லாம் வந்து சுற்றி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பீப்பிள்ஸ் பார்க்க பொறுத்த வரைக்கும் வந்து எப்போயுமே வந்து பிஸி ஏரியான்னு தான் சொல்லிடலாம். அதோடு சேர்த்து இங்கே ஸ்டேஷனரி ஐட்டங்களையும் தவிர்த்து நமக்கு தேவையான அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சக்கூடிய நிறைய பொருட்களை வந்து இங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே வாங்கிக்கலாம். அதோடு சேர்த்து இதுக்கு அந்த சைட் போனோம்னு சொன்னால் பழங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து எல்லாமே வாங்கிக்க முடியுமா இருக்கும்.
இப்போ நம்ம வந்து இங்கிட்டு பீப்புள்ஸ் பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். வளமைக்கு மாறவே வந்து இங்கே வந்து செம்ம க்ரௌடாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கிறது வந்து இன்றைக்கி சண்டே டைம் ஒன்று. சண்டே டைம்னாலும் க்ரௌடு குறையான்னு சொல்லலை, நியாயமான க்ரௌடாக தான் இருக்காங்க எல்லாருமே. இப்போ நம்ம வந்து உள்ளுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சரியான க்ரௌடு, எப்போயுமே வளமையை விடவே அதிகமான க்ரௌடாக தான் இருக்காங்க. யாருன்னு சொன்னால் இந்த ஸ்கூல் டைம் இப்போ ஸ்டார்ட் தானே, அதனால வந்து அவங்களுக்கு தேவையான புக்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்டேஷனரி ஐட்டமாக இருக்கட்டும், கிஃப்ட் ஐட்டங்கள் என்னென்ன கலண்டர் இருக்கட்டும், எல்லாமே டைரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஸோ க்ரௌடு வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ வந்தால் எல்லாமே சேஃபாக அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கிட்டு நல்லா வந்து விசிட் பண்ணி போங்க. Okay, bye.